ஹாய் செல்குட்டீஸ், பபிள்ஸ் ஏன் ரவுண்டா இருக்கு? ஸ்கொயர் பபிள் ஏன் வர மாட்டேங்குது? ஒரு நாள் நான் பபிள் விட்டுட்டு இருந்தேன். அப்ப ரவுண்ட் ரவுண்டா தான் போச்சு. ஸ்கொயரா போல, ட்ரையாங்கிளா போகல. எனக்கு டவுட் வந்துருச்சு, ஏன் இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அதை உங்களுக்கு சொல்ல போறேன். என்னன்னு பாப்போமா? இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பர் சயின்ஸ் சீக்ரெட் இருக்கு. என்ன தெரியுமா? பபிளுக்கு ஒரு ஸ்கின் இருக்கு. இப்போ பபிளை சுத்தி பபிள் வந்து ஒரு ஸ்கின்னா இருக்கு இல்லையா, அதுக்குள்ள காற்று இருக்கு. அந்த ஸ்கின் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனை உண்டு பண்ணுது. சர்ஃபேஸ் டென்ஷனா என்ன? மேற்பரப்பு இழுவிசை. இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும்? பபிளோட சர்ஃபேஸை சிறியதா வச்சிருக்க அது முயற்சி பண்ணும். அப்போ அது சிறியதா வச்சுக்கிறதுக்கு அதுக்கு கம்ஃபர்டபுளான ஷேப்பான ஸ்பியர் இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்பை தான் எடுத்துக்கும். அதனாலதான் சோ பபிள்ஸ் சொல்லும், எனக்கு கார்னர்ஸ் எல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு. இப்போ ஸ்கொயர் பபிள்ஸ் ஏன் வரமாட்டேங்குதுன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? தனியா இருக்கும்போது சோப் பபிள்ஸ் எல்லாம் ரவுண்டா தான் இருக்கும். அதுவே ஒரு ஸ்பெஷல் ஃப்ரேம்ஸோ இல்ல பல பபிள்ஸ் எல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று சேரும் போதோ இந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்து ஃபிளாட் சர்ஃபேஸ்ல உருவாகலாம். அப்போ ஸ்கொயர் பபிள்ஸ் எல்லாம் வராதா என்ன? அப்படிலாம் கிடையாது. இதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சரோட வந்திருக்கேன். தனியா இருக்கும்போது சோப் பபிள்ஸ் ரவுண்டா தான் இருக்கும். இல்ல ஸ்பெஷல் ஃப்ரேம்ஸ் இமேஜ்ல காமிச்சிருக்க மாதிரி நம்ம வச்சிருந்தோம்னா அது வந்து ஒன்றோடு ஒன்று சேரும்போது வேற ஷேப்ஸாவோ இல்ல ஃபிளாட் சர்ஃபேஸ்ல ஒரு ஷேப்பாவோ கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்கொயர் ஷேப்ல வராதுன்னா நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. ஒரு ரப்பர் பேண்டை இழுத்தோம்னா அது டென்ஷன் உருவாக்கி அது என்ன ஷேப்ல எல்லாம் நம்ம இழுக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு அது வருது இல்லையா? அதே மாதிரி தான் பபுளோட ஷோப் ஃபிலிம் சர்ஃபேஸ் டென்ஷன் காரணமா எல்லா திசையிலும் தன்னை சமப்படுத்திக்க தான் அது முயற்சி பண்ணும். பபிள்ஸ் வந்து ரவுண்டா தான் இருக்கும். உங்களுக்கு ஃபன்னா சொல்லணும்னா நீங்க பபிள்கிட்ட கேட்டு பாருங்களேன், நீ ரவுண்டா மட்டும் தான் இருப்பியான்னு, ஸ்கொயரா வர மாட்டியான்னு. ஆமாப்பா, எனக்கு கார்னர்ஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு தான் அது சொல்லிட்டு ஓடி போயிடும். சோ பபிள்ஸோட சர்ஃபேஸ் டென்ஷன் அதன் சர்ஃபேஸ் ஏரியாவை குறைச்சிக்க முயற்சி பண்றதால பபிள்ஸ் நேச்சுரலாவே ரவுண்ட் ஷேப்ல இருக்குதுன்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வேற என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதோட உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் செல்லக்குட்டீஸ்.